நேற்று நைட்டு பெரியவர் வந்து கேட்டுட்டாருங்க. ரெக்வஸ்ட் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ஆர்டர் மாதிரி இல்லாமல், அம்மா நாளைக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூல் என்ன பண்ண போகிறீங்க? ஆமாங்க, சிபிஎஸ்சி பசங்க எல்லாருக்குமே அகாடமிக் இயரோட ஃபஸ்ட் டே ஸ்கூல் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்நாக்ஸுக்கு வந்து தேங்காய் கொழுக்கட்டை செஞ்சது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்ச இட்லி மாவில் இட்லி ஊற்றி வச்சுருந்தேன். தேங்காய் சாதம் தாங்க செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நாங்கள் வந்து சம்மர் டைமில் கொஞ்சம் அதிகமாக தேங்காய் சாதம் தான் எடுத்துக்கோ, உடல் குளிர்ச்சிக்கு நல்லது. ஸோ ஜஸ்ட் குக்கரில் வந்து எண்ணெய் நெய் சேர்த்துக்கோங்க, ஹோல் ஸ்பைஸ் சேர்த்து தாளிச்சுக்கோங்க, எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலைகள், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருந்தேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு ஊற வச்ச அரிசியும் சேர்த்து நல்லா அரிசி கொதிச்சு வந்ததும் ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மரில் வச்சு தம்மில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆயிரும். நல்லா வீடே மணக்க மணக்க கமன்னு இருக்கும். கொஞ்சமாக நெய் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இதுக்கு தொட்டுக்க பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணி நைட் சப்பாத்திக்குமே ஆகும்ட்டு பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு, ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு தேங்காய் சாதம் கூட பன்னீர் பட்டர் மசாலா ஆனியன் ரைத்தா கொடுத்து விட்டுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிவி ஃப்ரூட்டும் இது கூடவே தேங்காய் கொழுக்கட்டையும் கொடுத்து விட்டுருந்தேன்.